3வது வீடியோ. தலையாட்டிட்டு போயிட்டே இருந்துட்டார். எனக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. என்ன ஆகிடப்போகுது, அந்த வேலை கொண்டு போய் அப்படி விட்டுடலாமே, இது என்ன ஒரு பெரிய விஷயமா, பாவம் அவருக்கு என்ன அர்ஜென்ட்டோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. முன்னாடி மாதிரி காலங்கள் இப்போ இல்லை இல்லையா? என்ன பண்ணுறாங்க, ஏறி உக்காந்துக்கிட்டு பின்னாடி கத்தியை காமிச்சு அதை எடு, செயின் எடு, காசு என்ன வச்சுருக்க, வாட்சை கழட்டு, அதை கழட்டு, இதை கழட்டு, வண்டியை விட்டு இறங்க, வண்டியை கொடுன்னு, இப்படி பல டார்ச்சர்கள்லாம் இப்போ சமீப காலங்களில் வர ஆரம்பிச்சிது. இதை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போலீஸ் ஸ்டேஷன் போனால், உன்னை யார் என் வண்டியில் ஏற்ற சொன்னதுன்னு அடுத்த வார்த்தை அதான் கேட்குறேன். உன்னை உதவி செய்ய சொன்னாங்களே, செஞ்சுட்டு வந்தீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வரேங்கிற மாதிரி தான் அவங்களும் பேசுகிறாங்க. யாருக்கு யாரும் உதவி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிற காலம் ஆகிப்போச்சு. இது காரணம் மக்கள் தான். ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. ஏன் இப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது, மனிதன் தானே உதவ முடியும், அது இல்லாமலே செய்கிறார்களே ஏன்? அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.